அனைவருக்கும் கீழ் சிலபஸ் அகாடமியின் வணக்கம். தேர்வு நோக்கல் திருக்குறள்ல இன்னைக்கு ஈசைன்ற அதிகாரத்திலிருந்து முதல் 5 குறள் பார்க்க போறோம். முதல் குறள், வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து அப்படின்னு சொல்றாங்க. வரியார் அப்படின்னா வறுமையில் உள்ளோர் அப்படின்னு சொல்றோம். வறுமையில உள்ளவங்களுக்கு ஈதல் அப்படின்னா கொடுத்தல் தான். யார் ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுதோ, வறுமையில இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தான் ஈகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மற்றதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கிறவங்கள்ட்டே நம்ம மேலும் மேலும் போய் ஒரு விஷயத்த கொடுக்குறோம், அவங்களுக்கு அது தேவையே இல்லைன்ற பட்சத்தையே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களிடத்துல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. குறி எதிர்ப்பை நீரதுடைத்து அப்படின்னா அது வந்துட்டு ஈகை கிடையாது, ஒரு எதிர்பார்ப்பினால் நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், நல்லாறு எனினும் பொழல் தீது மேலுலகம் இல்லனினும் ஈதலே நன்று. நல்லாறு எனினும், அதாவது ஒரு பொருளை நம்ம கொடுக்கறதுனால நல்லதுதான் அப்படின்னாலும், பொழல் அப்படின்னா அதை வாங்கிக்கிறது. ஒருத்தவங்க இந்த பொருள் உனக்கு நன்மை தான் கொடுக்கும், அதனால இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னா கூட அதை வாங்கிக்கிறது அப்படின்றது தீதுதான். அது எப்ப வந்துட்டு அது நல்லது அப்படின்னா, மேலுலகம் இல்லனினும் ஈதலே நன்று அப்படின்னு சொல்றாங்க. மேலுலகம் யாருக்கு இல்லைன்னு சொல்றாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க யாசகம் கேட்கறாங்க அப்படின்னா அவங்க முன்வினைனால ஏதோ ஒரு செயலால கடவுளால தண்டிக்கப்பட்டு அவங்க இப்ப யாசகம் கேட்கறாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுனால உயிர் வாழக்கூடியவர்களுக்கு மேலுலகம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படி மேலுலகமே இல்லை அப்படின்னாலும் ஈதல் கொடுத்தல் அப்படின்றது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள அப்படின்னு சொல்றாங்க. இளன் என்னும் எவ்வம், இளன் அப்படின்னா என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உரையாமை அப்படின்னா சொல்லாமை, அவரே வாயை திறந்து எனக்கு எதுவும் இல்லை அதனால எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமையே ஈதல் அப்படின்னா கொடுத்தல். கொடுக்கிறவங்க தான் குலனுடையான் அப்படின்னா நல்ல குலத்தில் பிறந்தோரோட செயல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இளன் என்னும் எவ்வம், என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லாமையே அவரோட முகம் அறிந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் நல்ல குலத்தின் பிறந்தோனுடைய செயல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இன்னாது அப்படின்னா அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுத்தாலும் அது நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தல. இன்னாது அப்படின்னா துன்பம் இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லாத செயலை இன்னாது அப்படின்னு சொல்றோம். இன்னாது எப்பயுமே நமக்கு மகிழ்ச்சி இல்லையா, ஏன் ஒருத்தவங்களுக்கு கேட்குறாங்க நம்ம கொடுத்துட்டோம் அப்ப சந்தோஷம் தானே படணும். எப்ப நம்ம சந்தோஷப்படுவோம் அப்படின்னா இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இறந்தவர் அப்படின்னா அந்த பொருளை நம்ம கொடுத்தோம்ல அதை வாங்கிக்கிறாங்கல்ல, அவங்கதான் யாருன்னு கேட்டா இறந்தவர். அவங்க அந்த பொருளை வாங்கிட்டு இன்முகம் சிரிக்கிற வரைக்கும் கொடுத்தவங்களுக்கும் என்ன கிடையாது, இன்பம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வலிமையில் சிறந்த வலிமை, ஆற்றல் அப்படின்னா இந்த இடத்துல வலிமை அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. வலிமையில் சிறந்த வலிமை அப்படின்றது என்னன்னா பசி ஆற்றலை பொறுத்தல். பசியை பொறுத்தல் தான். அது யார், அந்த ஆற்றல் தான் சிறந்தது. ஆனா அதை விட சிறந்தது ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு கேட்டா அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னா பசியோட இருக்கிறவங்களுக்கு ஒரு உணவு கொடுத்து அந்த பசி ஆற்றல்ல இருந்து அவங்கள மாத்துறோம்ல, அவங்களோட ஆற்றலுக்கு பின்னாடிதான் எது வரும் அப்படின்னு கேட்டா பசி ஆற்றலை பொறுத்து கொள்பவரின் வலிமை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த 5 குறள் தேர்வு நோக்கில இதுல இருந்து அணி எதுவும் பெருசா கொடுக்கல. இந்த குறளையும் இதோட பொருளையும் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த அதிகாரத்துல இருந்து மீதமுள்ள 5 குறளை பார்ப்போம். நன்றி.